ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நாண்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாத்து கடைக்கு போக போகிறோம். நேற்று வந்துட்டு ஜேட்ரபாளைய ஆற்றுல குளிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரே சளிங்களா, அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு வாத்து அடித்து சாப்பிட்லான்ட்டு வாத்து கடைக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், வாத்து கடைக்கு வந்தாச்சு. வாத்து இருக்கா என்னன்றது தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். வாத்தெல்லாம் இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து. சுடுதண்ணிக்குள்ள போட்டா வந்துருமாங்கக்கா? நாலு பேர் நம்பணுமா? நீ தானே அண்ணன் பெரியமா பையன். அவங்களாம் சொந்த பூரா பண்ண 4 பேர் அண்ணன். அவங்க அப்பா வந்து எல்லா மீண்டும் அழுத்தா பார்க்குறாரு. 2 பையனுங்க. இன்னைக்கு இந்த பையனுக்கும் ஒரு கொடுக்குறேன்னு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிக்காது. இந்த கடை வந்துட்டு பெருந்துறை டு ஈரோடு ரோடு ஆனப்பள்ளி இறக்கம்ங்கிற ஒரு இடத்துல இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க, நல்லா இருக்கு. வாத்தெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக, வாத்து முட்டை, வாத்து எல்லாமே இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், 10 முட்டை ஒரு வாத்து எடுத்தாச்சு. வீட்டுக்கு இப்போ கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வாத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த வாத்து வந்துட்டு பிளட்லாம் இருக்குமா, அதனால வந்துட்டு ஒரு 2 டைம் வாஷ் பண்ணணும். வாங்க ஒரு 2-3 தடவை அந்த பிளட்லாம் போற அளவுக்கு கழுவிக்கோங்க. 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாத்து வந்து கொஞ்சம் வேவறதுக்கு லேட் ஆகும். அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா மெதுன்னு இருந்தால் தான் நான் சாப்பிட நல்லா இருக்கும். அதனால வந்து விசில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வாத்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாத்து வேகிற உப்பு பிடிக்கணும், அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் லைட்டா போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு வரமிளகா வந்து எடுத்து வச்சிருக்கேன். விதையை எடுத்துட்டு குழந்து வச்சிருக்கேன். அதை வந்துட்டு அப்படியே போட்டுக்கலாம். அப்பதான் வந்துட்டு நல்லா காரம் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நல்லா கலரி விட்டுக்கணும். அதே நிறைய தண்ணி விடுற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அதே லைட்டா விட்டோம்னா அந்த உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது அப்படியே தண்ணி விடும். விட்டதுக்கு அப்புறம் நம்ம லைட்டா தண்ணி ஊத்திட்டு விசில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம தண்ணியே ஊத்தல, அதுவே தான் விட்டுருக்கு. நம்ம வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் மேல ஒரு டம்ளர் விசில் வர்றதுக்கோசரம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். போதும். நம்ம இப்ப விசில் போட்டு வச்சுக்கலாம்.
ஒரு 5 விசில் வந்தா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வாத்துக்கறி வந்துட்டு 5 விசில் விட்டு இறக்கியாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்ப அடுத்தது நம்ம தேவையானதெல்லாம் அரைச்சு எடுத்து ரெடியா வச்சுக்கலாம் வாங்க. வெங்காயம், ஒரு 2 பெரிய இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 2 கட்டி பூண்டு, ஒரு தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு மிளகாய். அதுல குக்கர்ல போட்டிருக்கோமா நாங்க, அதனால வந்துட்டு இதுல அரைச்சுக்கலாம். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு வெங்காயம் சீரகம் மிளகு மிளகா இது 3 போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரைப்பட்டோடனே தக்காளி போட்டுக்கலாம், இல்லைன்னா சீரகம்லாம் அரையாது. இது நல்லா ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்ப அதோட சேர்த்து 2 தக்காளி போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்து போட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வடைச்சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். வாத்துலயே வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருக்கும், அதனால நம்ம கம்மியா ஊத்துனா போதும். 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். வணங்குறதுக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அதுலயே போட்டிருக்கோம் இல்லையா, குக்கர்ல போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வந்துட்டு இதுல லைட்டா போட்டுக்கலாம், இல்ல எச்சாயிரும் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊத்திக்கலாம். நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கலரி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது குக்கர்ல வேக வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த கறி வந்துட்டு உள்ள கொட்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலரி விட்டு மூடி வச்சுக்கணும். நல்லா கலரி விட்டாச்சு. இப்ப நல்லா அந்த மசாலா எல்லாம் கறியில பிடிக்கிறதுக்கு லைட்டா மூடி வச்சுக்கலாம், அப்பதான் நல்லா பிடிக்கும். அப்புறம் மூடி வச்சதுக்கு அப்புறம் அந்த இருத்து வச்சு பாத்தீங்களா அந்த மஞ்சள் தண்ணி, அதை வந்து அப்படியே இதுல ஊத்தி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம். அந்த இருத்து வச்சிருந்தோம் இல்லையா குக்கர்ல இருந்து, அதை அப்படியே வந்துட்டு இதுல ஊத்தி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதான், வாத்துக்கறி கிரேவி ரெடி. இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க. இது போல வந்துட்டு வேற ரெசிபி வீடியோ ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு போடுறோம். இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். பாய். வாத்துக்கறி கிரேவி, தக்காளி ரசம்,